கருவியை அடித்து அதன் ஆவேசமான ஓசைக்கேற்ப உடல் அசைவுகளுடன் ஆடப்படும் இது தமிழர்களின் மகிழ்ச்சி, எழுச்சி மற்றும் சமூக கூடுகளின் அடையாளமாகும். பண்டை காலத்தில் தகவல்களை சொல்லவும் ஆபத்தை உணர்த்தவும் பயன்பட்டது. ஓங்கி விழும் பறை ஓசை கேட்டு பயந்து ஓடியது எதிரிப்படைகள். அது ஒரு காலம். மெல்லிய பறை இசை கேட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தது மங்கையர் குலம். இது ஒரு காலம். அத்தகைய பறையோசையை தட்டி ஒலித்து உயிர் கொடுக்க வருகின்றார்கள் நம் மழலை செல்வங்கள். ஏ அக்ஷிதா, ஜி திஷிதா, ஜே.ஆர். தன்விகா, கே. ஐஸ்வர்யா, எஸ்.என். சனா, டி. தன்விகா, ஜி.எம். தர்ஷன், முகில் ஆதிரன், டி.பி. அதிரன், வருண் ஆதித்யா, என். இன்பதேவ், பி. யுகதியாக்ஷ். வணக்கா வணக்கா வணக்கா, நான் வாழும் பூமிக்கு வணக்கா. இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. கப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடிகிடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. கப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோனே. ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும்